சார் இறுதி பட்டியல் சார் பாஜகவுடைய இறுதி பட்டியல் எடுத்துட்டு டெல்லி போயிருந்தீங்க. நான் டெல்லி அதுக்கு தான் போனேன்னு உங்களுக்கு என்ன தெரியும்? என் வேலையை நீங்க எதுக்கு பாக்குறீங்க? உங்க வேலையை நான் பாக்குறேன். டெல்லி அதுக்கு தான் போனேன்னு உங்களுக்கு என்ன தெரியும்? நம்ம விஷயத்துக்கு போயிருக்கலாம், கூட்டணிக்கு போயிருக்கலாம், இறுதி பட்டியலுக்கு போயிருக்கலாம், டிஸ்கஷனுக்கு போயிருக்கலாம், வேற விஷயத்துக்கு போயிருக்கலாம், பிரதமருடைய நிகழ்வை பத்தி பேசுறதுக்கு போயிருக்கலாம். அதனால என்னுடைய வேலையை நீங்க செய்றீங்க. ஸோ கண்டிப்பா எங்களுடைய பட்டியல் வெளியிடும் பொழுது பத்திரிகை நண்பர்களுக்கு சொல்வது எங்களுடைய கடமை. நிச்சயமா இருக்கும். சார், பிரதமர் மோடி தமிழகம் வரும்போது சாலை முழுவதும் அவருக்கு சரியான வரவேற்பு கொடுக்கலான்னு தமிழக பாஜக இல்லையே, சாலை வரவேற்பு பிளானே பண்ணலையே, சாலை வரவேற்பு பிளான்லயே இல்லையே, சாலை வரவேற்பு பிளான்லயே இல்லை. அதான் என் வேலையை நான் செய்யறேன், நீங்க உங்க வேலையை நீங்க பாருங்க. மோடிஜிக்கு எப்படி வரவேற்பு கொடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும். மோடிஜி எங்க கூட்டிட்டு வரணும் எங்களுக்கு தெரியும். பத்திரிகை நண்பர் நீங்க கவலைப்படுறீங்க, திமுக காரன் கவலைப்பட்டு போறான். மீண்டும் மோடி அவர்கள் வர சென்னைக்கு பிரச்சாரத்துக்கு இந்த மாதிரி நிகழ்வு பொதுக்கூட்டத்துக்கு வராங்க, வர இருக்காங்க. நிறைய வருவாங்கண்ணே, தொடர்ந்து நிறைய நிகழ்வு இருக்கு, நீங்க பாருங்க. குறிப்பாக 12ஆம் தேதி மார்ச்சுக்கு பிறகு இன்னும் நிறைய முறை பிரதமர் அவர்கள் வர இருக்கிறாங்க. ஐயா, நேற்று டிஜிபி பேட்டியில 10 லட்சம் மதிப்புள்ள சிசிடிவி கேமராவை ஜாபர் ஜாதிக்கு கொடுத்தாரு, நாங்க வாங்கியிருக்கோம்னு சொல்லி ஒப்புதல் வாக்குமூலம் அளித்திருக்காரு. டிஜிபி அவர்களை பலிகடா வாக்குவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த ஆட்டுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணி தொலைச்சு தலையை துருக்குமாங்க. நம்ம ஊர்ல கிராமத்துல ஆட்டு தலை வெட்டக்கு முன்னாடி இன்னைக்கு டிஜி அப்பா அவர்களை பலிகடா கொடுப்பாரு. திமுக சொல்லணும், டிஜிபி எதுக்குன்னே பேசணும். அந்த மனுஷன் ஜாஃபர் சாதிக்கு வந்து திமுகவினுடைய அயலக அணியில இஸ் அ மெம்பர். அயலக அணியில் இருந்து கொண்டே வெளிநாட்டுல இருக்கக்கூடிய தொடர்புகளை ஏற்படுத்தி அதன் மூலமாக போதைப் பொருளை வித்திருக்கான். திமுக கார வாய் திறந்து பேசல, ஏன் டிஜிபி முன்னாடி அனுப்புறாங்க? டிஜிபி என்ன மாதிரிலாம் பேசுறாரு? இல்ல அதோட பொருளுடைய விலை குறைவு, என்சிபி விலை அதிகப்படுத்தல டிஜிபி பேசுற பேச்சானே. சைலேந்திர பாபு அவங்க இருக்கும்போது இப்படித்தான் ஒரு அறிக்கையை கொடுக்க வச்சாங்க. அந்த கோயம்புத்தூர் சூசைட் பாம் பிளாஸ்ட் வந்து அது வந்து ஒரு சிலிண்டர் பிளாஸ்ட். அதனால இன்னைக்கு திமுக காரங்க வெளியே வந்து பேசணும். ஏன் போட்டோ எடுத்தாங்க, ஏன் நண்பர்களா பழகினாங்க, அது ஜேஎஸ்எம் ப்ரொடக்ஷன் என்ன, அதற்கு முதல் குடும்பம் போனாங்க, எதுக்கு உதயநிதி ஸ்டாலின் போட்டோ ட்வீட் டெலீட் பண்ணாரு, இதெல்லாம் திமுக கொடுக்க வேண்டிய பதில். அதனால டிஜிபி ஏன் வந்து பலிகாடாவா முன்னாடி வந்து தலையை கொடுக்கும் ஆடாக டிஜிபியா நிறுத்துறாங்க? பதில் எல்லாமே திமுகவை சார்ந்தது. காவல்துறை டிஜிபி அவார்டு கொடுத்தாங்கன்னா இப்போ குற்றம் சுமத்தலைங்கன்னா போலீஸ் 10,000 பேருக்கு போட்டோ எடுக்கிறாங்க, ஒருத்தரையும் வெட் பண்ண அவசியம் கிடையாது. பட் போலீஸ்க்கு அந்த தைரியம் ஏன் வருது? நீ சிஎம்மோட சுத்துற, உதயநிதி ஸ்டாலினோட சுத்துற, உன்ன டிஜிபிக்கு என்ன ஏதோ நல்ல நாட்டு இருக்குப்பா, பரவாயில்ல வரட்டுன்னு சொல்லி போட்டோ எடுத்திருப்பாங்க. அதனால் டிஜிபி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறத உடனே திமுக இன்னைக்கு உட்காந்து மக்கள் மன்றத்துல பேசணும், என்ன காரணம். அப்படித்தான் நாங்கள் பார்க்கணும். இன்னைக்கு நாளைக்கு டிஆர்பி நிறைய கொடுத்துருக்கேன். கனிமொழி அக்கா டிஆர்பி நல்லா இருக்கு, நாளைக்கு ஓட்டுங்க, நாளைக்கு ஒரு மேட்டர் பேசுவோம். தேங்க்யூ.